ஹை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு ஏற்ற காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாம். வாங்க. அது தேவையான பொருள் என்னங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் வந்து லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கிறதுக்காக சேர்த்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அரைக்கிறோம். சோம்பு மட்டும் எங்கிட்ட இல்லை, கசகசா மட்டும் எங்கிட்ட இல்லை. நல்லா சோம்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். அதோடவே முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஊற வச்சு மிக்சியில் அடிக்கணும், தேங்காவோடு சேர்த்து அரைக்கணும். அவ்வளோதான். பொடி வந்து பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் தூளும் மிளகாய் தூள், அவ்வளோதான். கரம் மசாலா வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிணைஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. பதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுடுதண்ணியில் வந்து நான் வந்து சப்பாத்தி மாவு எப்படி செய்வேன் அப்படின்னா, சுடுதண்ணி வந்து கை பொறுக்கிற அளவுக்கு காய வச்சு உப்பு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஊற்றி பிணைவேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். எண்ணெய் ஊற்றினதுலேயுமே ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாம் சேர்த்து வைக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் பிரியாணி இலை, அவ்வளோதான். அது கூட வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதங்குற மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வந்து பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தக்காளியும் பச்சை மிளகாய் 2 கீரை சேர்த்துருக்குறேன். அது வதங்குறக்காக உப்பு வந்து போட்டிருக்கிறேன். நான் மஞ்சத்தூள் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டேன். அதனால் கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போட்டு, பச்சை வாசனை போனதுலேருந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து சேர்த்துருக்குறேன். காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் வேகிற வரைக்கும் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியது போய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் இந்த சோம்பு இதுவும் அரைச்சிட்டு வந்துடலாம். கசகசா, ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு வந்து சேர்த்தியாச்சு. கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணி இறக்கணுன்னா, மல்லித்தலை இருந்துச்சுன்னா மல்லித்தலை தூவி இறக்கணுன்னா சுவையான சப்பாத்தி கேட்குற காலிஃப்ளவர் குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி வந்து திக் ஆகிடுச்சு.